राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। हर हर गंगे जय माँ गंगे, गंगे शरणम। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज के आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो कश्यप महर्षि की जय। जय बोलो अदिति देवी की जय। जय बोलो महाबली चक्रवर्ती की जय। जय बोलो वामन मूर्ति की जय. அழகான கங்கா மையாவினுடைய திவ்யமான சரித்திரத்தில் பகீரதன் அவருடைய தபஸ் அது வரைக்கும் பார்த்தோம். கங்கை சிவபெருமான் தலையிலேருந்து கீழே இறங்கிட்டா, அப்போ தான் விஷ்ணு பாதத்திலிருந்து வந்தவள்னு சொன்னான். ஸோ அங்கிருந்து நாம் எங்கே ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டத்திலிருந்து அப்படியே ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் வந்துட்டோம். வாமன அவதார விஷயம் அனுபவிச்சுருக்கோம். வாமனன் பிறந்தான், யஜ்யோபவீத தாரணம் உபநயனம் ஆயாச்சு. நர்மதா நதி தீரம் வந்தான். நர்மதா நதி கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் 2600 கிலோமீட்டர் போக வர. ஓகே, ஆனால் பரிக்கிரமான்னு வரும்பொழுது 3500 கிலோமீட்டர் வருது. ஏன்னா மலை மேலெல்லாம் ஏறி பரிக்கிரமா உண்டு, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கிடையாது. பரிக்கிரமா மாறும், ரைட்? அதனால் பரிக்கிரமா அப்படி பார்த்தோன்னா 3500 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் வருகிறது. த லென்த் ஆஃப் த நதியின் மட்டும் 2600 காண கிடைக்காது. அது வளைஞ்சிலாம் போகும்பொழுது, சமயத்தில் மலை மேலே ஏறிலாம் போகும்பொழுது உங்களுடைய கவுண்ட் ஜாஸ்தியாகும், ரைட்? அப்பேற்பட்ட நர்மதா. இன்னும் லவ குஷா அந்த விஷயம் சொல்கிறேன். அப்போ ரொம்ப ஆச்சரியமான அந்த வாமன மூர்த்தி நர்மதா நதி தீரம் வரார். மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்குறான். மகாபலி ரொம்ப அழகாக அவரை கொண்டாடி வரவேற்கிறான். என்னெல்லாம் வேணும் லிஸ்ட்டு போட்டுன்னு கேட்டான்னு பார்த்தா, இப்போ பகவான் அவங்கிட்ட பேசுகிறார். ரொம்ப அழகாக இருக்கும். வச்சஸ்தவை தஜ்ஜனதேவ சூன்ருதம் குலோசிதம் தர்மயுதம் யசஸ்கரம் யஸ்ய பிரமாணம் பிருகவஹ சாம்பராயே பிதாமஹ குலவ்ருத்த பிரசாந்தஹ. ஹே ராஜா, அழகாக உன்னுடைய வம்சத்தில் பிதாமகரான பிரகல்லாத ஆழ்வார் ஆதாரம். அப்போ உன்னுடைய இந்த வார்த்தை இனிமையானது, தர்மம் உடையது, பெருமையை தரக்கூடியது, உன் வம்சத்துக்கு தகுந்த. ஏன்னா பிரகல்லாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவன் நீ, பிதாமக. சொல்லும் பொழுதே வாமனன் முகம் பிரசன்னமாக இருக்கு. என்னுடைய பிரகல்லாதன், என் பிரகல்லாதன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், உன் சரீரம் என்னுடையது, உன் வாழ்க்கை என்னுடையது, உன் இந்திரியங்கள் என்னுடையது, உன் மனசு என்னுடையது, நீ என்னுடையவள் டி அப்படின்னு ஒரு கோபியின் இடத்துல கண்ணன் சொல்றா போல பிரகல்லாதன் என்னுடையவன் அப்படின்னு நரசிம்மன் சொன்னார். அந்த பிரகல்லாதனுடைய வம்சத்தை உத்தாரணம் பண்றதுக்காக வந்த சுவாமி. வச்சஸ்தவ ஏதத் ஜனதேவ. ஜனதேவ் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். அவ்வளவு அழகான உனக்கு இப்படிப்பட்ட அற்புதமான பிரகல்லாதனுடைய வம்சம். அதனால் நீ சொன்ன வார்த்தை ரொம்ப அழகானது. என்ன வேணும் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கேட்டியப்பா. அதாவது நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லாதபடி என்னெல்லாம் வேணும் அப்படின்னு. என்ன சாப்பிட்றேன்னு கேட்குறத விட்டுட்டு இதெல்லாம் இருக்கு, இல்லை என்ன வேணால் சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம், ரைட்? சின்ன குழந்தை தானே, படுக்குட்டி என்ன வேணும்? லட்டு வேணுமா? சாக்லேட் சாப்பிட்றியா? ஐஸ்கிரீம்? ரோஸ் மில்க் வேணுமா? சில குஞ்சுக்கு லாலிபாப் வேணுமா? குஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளா எல்லாம் சொல்லுவோம்ல, நம்மளே ஆஃபர் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி
இங்கே மகாபலி சுவாமிக்கு என்ன வேணும் என்ன எப்படி கேட்கணும் பார்த்துக்கோங்க. கிச்சா அவனுக்கு என்னடா வேணும், நான் வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அழகு, ரொம்ப 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 அழகு. அது மாதிரி நீ உங்கள் சுவாமிகிட்ட என்ன வேணும், உனக்கு என் மனசு வேணுமா எடுத்துக்கோ, அவ்வளோதானே. அதனால் மகாபலியை கொண்டாடுறார் பகவான். ஏன்னு கேட்டால் மகாபலிக்காக இல்லை, பிரகலாதனுடைய வம்சம். அது அப்படியே சுவாமிக்கு மகாபலியை பார்த்தா நம்ம பிரகலாதன் மாதிரியே இருக்கான் பய அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அடுத்து சொல்றார், நயே தஸ்மின் குலே கச்சின் நிஸ்ஸத்வ கிருபண புமான் பிரத்யாக்யாதா பிரதிஸ்ருத்யயோ வாதாதா த்விஜாதயே. யாச்சகம் கேட்குற பிராமணன் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு மனுஷன் உன் வம்சத்தில் கிடையாதுப்பா. முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறமா இல்லை அப்படின்னு கஞ்சத்தனமான ஒருத்தனும் உன்னுடைய வம்சத்தில் இல்லையேப்பா. ரொம்ப அழகா சொல்றார், ந சந்தி தீர்த்தே யுதி சார்த்தி நார்த்தி தாம் பராங்முகாயே त्वमनस्विनो नृप युष्मत्कुले यद्यशसामलेन प्रह्लाद उत्पादियतोडुपखे के उडुप यथा यथा उडुप के எந்த வம்சத்தில் ஆகாசத்திலே சந்திரன் போலே அமலேன யசசா நிர்மலமான புகழால் பிரகலாதன்ற உத்தமன் பிரகாசிக்கிறானோ அப்பேற்பட்ட உன்னுடைய வம்சத்தில் கெட்ட அரசர்களே கிடையாதுராப்பா. பேர்பட்ட வாக்கியம் பாருங்க. உடுப 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 அப்படின்னா சந்திரன். உடுப அப்படின்ற இந்த வார்த்தையை கொண்டு ஏதான க்ஷேத்திரம் இருக்கா கொஞ்சம் தேடுறா? ஆகாசத்தில் சந்திரன் போலே நிர்மலமான புகழுடைய பிரகலாதன் அவனுடைய வம்சத்தில் வந்தவன் நீ. திரும்பி பிரகலாதா, ஏன்னா பிரகலாதனுக்கு சுவாமி வாக்கு கொடுத்துருக்கா, பிரகலாதா உனக்கு முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி தலைமுறை உன்னுடைய காலம், இப்படி 21 தலைமுறைக்கு நல்லது பண்ணிட்டேன், உன்னுடைய வம்சத்தில் யாரையும் வதம் பண்ண மாட்டேன்னு சத்திய பிரமாணம் பண்ணியிருக்கார். அதனால பிரகலாதனை பற்றி பேசுகிறார். பிரகலாதனை பற்றி பேசிட்டு சின்ன பையன் ரொம்ப அழகாக சொல்கிறான், அப்பா உன்னோட வம்சத்தில் இரண்யாக்ஷன் ஒருத்தன் வந்தான், அவனை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. நாராயணன் அவ்வளவு அழகா அவனை ஜெயிச்சார். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஜெயிச்சார் வச்சுக்கோ. அதனால் சுவாமிக்கு ஒன்று பெரிய நான் ஜெயிச்சுட்டேன்னு தோணலையாம். என்னடாது இவனை ஜெயிக்கிறது இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது, இல்லைன்னா ஜெயிச்சேன்னு நான் பீத்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சுவாமி பெருசாக கொண்டாடலையாம். அதுக்கப்புறம் இரண்யாக்ஷன் போயிட்டான்னு தெரிஞ்ச இரண்யகசிபு ஹரியை தெரிஞ்சு எல்லா பக்கமும் போனான். நாராயணன் பார்த்தார், எங்கே போனாலும் நீ பின்னாடி வராண்டாப்பா. யதோ யதோஹம் தத்ராசௌ மிருத்யு பிராண பிருதாமிவ அதோ அகமஸ்ய ஹிருதயம் பிரவேக்ஷாமி பராக்திருஷக. நான் எங்கெங்கே போனாலும் இந்த பிராணிகளுக்கு அவள் எந்த இடத்துல இருந்தாலும் யமன் பின்னாடியே வருவான், அந்த மாதிரி இவனு பின்னாடியே வரான். பேசாமல் நான் ஒன்று பண்ணுறேன், என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே நுழைஞ்சு விடுறேன்னு இரண்யகசிபு ஹிருதயத்துக்குள்ளே தான் நுழைஞ்சு மகாவிஷ்ணு இருந்தார். அவனுக்குள்ளேயும் சுவாமி இருந்தார். எங்கே பக்கம் போனாலும்
இவன் தேடுற வரைக்கும் காரணம் கிடைக்கல. ஓ அப்போ விஷ்ணு எங்கேயோ போயிட்டான், இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் அந்த விஷ்ணு இவன் ஹிருதயத்தில் ஒளிஞ்சுட்டு தன்னை காப்பாற்றின்டா. எப்படி பாருங்க, இவன் தானே சொல்ல முடியும் தன்னை பற்றி அப்படின்லாம் சொல்லி பெருமையாக பேசிட்டு, அப்படிப்பட்ட வம்சம்பா அவனோடது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த ஸ்லோகம்லாம் நான் பெருசாக சொல்லலை. 8வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வத்தோ மஹீமீஷத் விருணேகம் வரதர்ஷபாத் பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்மிதானி பதா மம. தைத்யேந்திர அசுரர்களில் சிறந்த ராஜா, வரம் கொடுக்கறதுல நீ பெரியவனாச்சே. என்கிட்ட எனக்கு ஒன்றே ஒன்று தான்ப்பா. மம பதா சம்மிதானி, என் பாதங்களாலே அளக்கப்படும் 3 காலடி பூமியை கேட்குறேன். நிலம் மாவலி மூவடிதா. நாராயண் பொய் சொன்னாரா அப்படின்னா, என் கால்களாலே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, வாமனனா சொல்லும் பொழுது ஹிருதயத்திலே நாராயணனாக நினச்சிட்டு தான் சொன்னான். அதனால் அவன் பொய் சொல்லலை. மகாபலி இவனோட சைஸுக்கு இவன் கேட்குறான், அவன் நினச்சுட்டான். இது ரொம்ப அழகான ஒரு நுணுக்கமான விஷயம். ஜென்ரலாக பார்த்தா ஏமாத்துத்தனம். அதில் தெய்வீக விஷயமாக பார்க்கும் பொழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும். உங்களுக்கு நீ நிறைய யோசிச்சாதான் உங்களுக்கு புரியும் இந்த தத்துவம். இப்போ அம்மா வந்து குழந்தைகிட்ட சொல்லுவா, யானை வேணும், பூனை வேணும், இல்லாட்டி ராத்திரி வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லும். அந்த குழந்தைக்கு அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அம்மா என்னெல்லாம் உண்டோ போய் சொல்லுவா. ஐஸ்கிரீமில் பள்ளி விழுந்து எடுத்துன்னுவா, ஐஸ்கிரீம் கடை மூடிட்டான்னுவா, நாளைக்கு வரும்னுவா, யானைக்கு உடம்பு சரியில்லைன்னுவா. அம்மா சொல்கிற பொய்க்கு சமானமாக கிருஷ்ணன் பொய் கூட கிடையாது. ஆனால் கிருஷ்ணன்லாம் பொய்யே கிடையாது. ஸோ அந்த குழந்தையோட ஹிதத்தில் அக்கறை கொண்ட அம்மாவினுடைய வாக்கியம் போல இது, அவ்வளோதான். அதனால என் காலால் அளக்கக்கூடிய 3 அடி நிலம் வேண்டும். 3 அடி தா அப்படின்றார். நான் யத்தே காமயே ராஜன் வதான்யா ஜகதீஸ்வராத் நைன பிராப்னோதி வை வித்வான் யாவதர்த்த பிரதிக்ரஹ. கேடெல்லாம் கொடுக்கக்கூடிய உதாரணம் நம்மளுடைய ஜெகதீஸ்வரனான ஒன்று இடத்துல எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா. தனக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிறவனுக்கு பாபம் வராது. ரொம்ப அழகான வாக்கியம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க. அதுக்கு மேலே பேராசை பாபமா. தனக்கு எவ்வளோ வேணுமோ அதுதான். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். யோசனை பண்ணி பாருங்க. கிரீடின்னு இல்லையா, அதுவே மனசுல சமாதானத்தை தொலைச்சிடும். அதுவே நம்ம மனசனுடைய நிம்மதியை கெடுத்துடும். பகவான் சொல்றான், எனக்கு இவ்வளவு போதும், நான் என்ன கேட்கணும் அது கூட போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். சரி, அவ்வளோ ஒரு லிஸ்ட்டு போட்டான் மகாபலி. சரி கேட்டு வாங்கி வச்சுப்போம், பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தான்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சு இதை ஜாகிரதைப்படுத்துறதே வாழ்க்கை போயிடும். என்ஜாய் பண்ண மாட்டான். நிறைய பேர் வீடுகளில் நான் பார்க்குறேன், இவ்வளவோ சாமான்கள் வாங்கி நிறைய பேர் வீடுகள் நான் பார்த்துருக்கேன். பல விஷயங்கள் அவளுக்கு உபயோகமே ஆகிறதில்லை. ஆனால் அதெல்லாம் வாங்கி போட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பார். இப்போ இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், நானும் ஒன்று நிறைய இந்த சீரீஸ் வெப் சீரிஸ் அது இதுன்னு பார்ப்பா. நேரம் நிறைய போகிறத அவள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இது இந்த இந்த இப்போ தான் நிறைய உண்ட ஓடிடிக்கெல்லாம் வந்து பைசா கட்டலாமே, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா.
அந்தந்த இதுக்கு மாதம் 300 சப்ஸ்கிரிப்ஷன், 500 சப்ஸ்கிரிப்ஷன், டிவியில் பார்த்துக்கலாம், 1000 சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளாம் சொல்லுவார். ரைட், நிறைய சேனல்ஸ் உண்டு. அதெல்லாம் அதாவது தனித்தனியாக டிஷ் டிவியோடது வேறு, இது வேறு. பசங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் அவன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாள். மேட்ச் பார்க்குறதுக்கு ஒன்று, படம் பார்க்குறதுக்கு ஒன்று, இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்கு ஒன்று, ஹிந்தி படம் பார்க்குறதுக்கு ஒன்று, தமிழ் படம் பார்க்குறது நிறைய உண்டு பேக்கேஜஸ். கடைசியில் நிறைய பணம் அதில் போயிட்டு இருக்கும். பெருசாக அதை உபயோகப்படுத்திக்கவே மாட்டார்கள். இல்லை நான் கொடுத்த பைசா உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படின்வா. நேரம் போயின்னு இருக்கே, கொடுத்த நிறைய பேர் நான் பார்க்குறேன், கொடுத்த பைசாவுக்கு உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன் அதான் பார்ப்போம், நேரம் போயின்னு இருக்கேன். எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. ஒரு தடவை நான் துபாயிலேருந்து சென்னை வந்துட்டுருக்கேன். சம் மிட் நைட் ஃப்ளைட். நோ இல்லை எல்லாமா துபாய் இல்லாட்டி மலேசியாவிலேயும் வரும்போது நினைக்கிறேன். துபாய் தான் நினைக்கிறேன். மிட் நைட் ஃப்ளைட்டு எது அங்கே குழந்தைகள்லாம் நிறைய பேர் இந்தியன்ஸ் சென்னை வந்துட்டுருக்கா. ஸோ நைட்டு எல்லாம் அறுத்தூக்கத்தில் இருக்கா. அப்படியே ஏர்போர்ட்டில் உட்காந்து தூங்கிருந்து அப்புறம் ஃப்ளைட்டு வந்தது, டிபார்ச்சர் எல்லாம் ஏறியாச்சு. எல்லோரும் கண்ணு சொருக்கிறது. நிறைய குழந்தைகள் தூங்கிடுது. அதுங்களோட ருட்டீன் டைம், தூங்குற டைம் தூங்கியாச்சு. கொஞ்சம் நேரத்தில் லைட்டை போட்டால் அந்த ஃப்ளைட்டில் இன்ஃப்ளைட் ஃபுட்டு கொடுப்பா இல்லையா, பைசா கொடுத்து வாங்குறதுல ஃப்ரீயாக கொடுப்பா. ஃப்ரீன்னு கிடையாது, இன்க்ளூசிவ் இந்த டிக்கெட். அப்புறம் சில குழந்தைகள்லாம் தூங்க, அம்மா போய்ப்பா எழுந்துரு நான் ஒன்றுமே வேண்டாம் தூக்கம் வருதுன்னா ஒரு அம்மா சொல்கிறே சாப்பிட்டு தூங்கு. அவன் சொன்ன அதான் வீட்டில் சாப்பிட்டாச்சு. அடப்பா பைசா கெடுத்துருக்கு, வாங்கிக்கோ, வாங்கி சாப்பிட்டு தூங்கு, பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றா. அது நிஜமாகவே அந்த குழந்தை பசி மயக்கத்தை தூங்குறதுனா எழுப்பி சாப்பாடு கொடுக்கலாம். வீட்டில் சாப்பிட்டு வந்திருக்கா. இந்த கொடுத்த பைசாவுக்கு சாப்பிடணும் ஒன்றும் இல்லாட்டி அவகிட்ட எனக்கு பேக் பண்ணி கொடுன்னு சொல்லலாம். ரைட், சில பேர் பேக் பண்ணி வாங்கிப்பா. சில பொருள் பேக் பண்ணி வாங்கிக்க முடியாது. அது பசிக்கலை, எனக்கு சாப்பிடவும் சாப்பிட்டாச்சுன்றது ஒத்துக்க மாட்டேங்கிறான். அம்மா எழுப்பி உட்கார வச்சு திணிக்கிறா. அது எப்படி ஜீரணமாகும், அடுத்த நாள் கதால் அது எப்படி இருக்கும்? ரைட், இதுதான் சொல்கிறேன். எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதுதான் எது தேவையோ எவ்வளவு தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே புடவை வேணுமா வாங்கிக்கோங்க. சும்மா வாங்கி வச்சுருந்து டோன்ட் வேஸ்ட் மணி. உங்களுக்கு தேவையான வச்சுருக்க வரைக்கும் யூ வில் பி ஹாப்பி. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். சுவாமிகிட்ட கேட்குறீங்களா, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, குதூகலமான வாழ்க்கை, இப்படி கேட்டுருங்கோ. ரைட்டா? அப்போ அதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஆனந்தமோ அதெல்லாம் வந்துடுமே. அந்த லிஸ்ட்டே போட வேண்டாம். ரைட். ஸோ வாமனமூர்த்தி சொல்கிறான் என்ன வர்றார், நாண்யதே காமயே ராஜன் வதான்யா ஜெகதீஸ்வராத் நைன பிராப்னோதி வை வித்வான் யாவது அர்த்த பிரதிகிரக. அதனால் ராஜன்னு எனக்கு எவ்வளோ வேணுமோ அது கொடுத்தா போ. பலிருவாச்ச சிரிக்கிறான் பலி. ஐயே இது என்னது? அஹோ பிராமணதாயாது வாசஸ்தே விருத்த சம்மதாம் தம் பாலோ பாலிஷமதி ஸ்வார்த்தம் பிரத்யபுதோயதாம். பிராமண குலத்தில் வந்த குழந்தை ஆச்சரியம். வார்த்தைகள்லாம் பெரியவாலாம் நிச்சயமாக அங்கீகரிப்பா. ஏன்னா சச்ச மெச்சூர்டு, அவ்வளோ ஒரு அறிவார்ந்த ஞானம், ஆழம் மிகுந்த ஞானத்துக்கு தகுந்த ஒரு வாக்கியங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நீ குழந்தையா இருக்க, தொம் பாலக பாலிஷாமதி. பாலிஷமதினா விவரம் இல்லாமல் அஜ்ஞானிகள் போல இருக்காய்.
உனக்கு சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைடா கண்ணா. கிண்டலாக சிரிச்சுட்டே சொல்கிறான். மாம் வச்சோபிஹி சமாராத்ய லோகானாம் ஏகமீஸ்வரம் பதத்ரயம் விரணீதே யோ அபுத்திமான் த்விபதாசுஷம். பாரு, எல்லா லோகத்துக்கும் ஒரே சக்கரவர்த்தி நான். நீ ஒருவேளை தீவு தீபகற்பம் தீபம் சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ண துவைபாயனர், தீவில் பிறந்தனால துவைபாயனர், தீபம்னு பேர் இருக்கு. நீ ஒரு தனியாக ஒரு நாடு ஒரு தீபத்தை கேட்டாலும் நான் கொடுத்துட முடியும். என்னை சந்தோஷப்படுத்தி என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். நீ என்னடான்னா 3 அடி நிலம் கேட்கறது கொஞ்சம் புத்தி இருக்க மாதிரி எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு உடனே அவனே சொல்கிறான், ந புமான் மாம் உபவ்ரஜ்ய பூயோ யாசிதுமர்ஹதி தஸ்மாத் விருத்திகரீம் பூமிம் வடோ காமம் பிரதீட்சமே. ஒருத்தன் என்கிட்ட ஒன்று வாங்கிட்டு போயிட்டான் வச்சுக்க, அவன் திரும்பி யார்கிட்டையும் போய் எதுவும் யாச்சகம் பண்ணக்கூடாது. அதனால் ஏ பிரம்மச்சாரி, ஏ வட்டு, ஏ குட்டி பயலா, ஏ குஞ்சலமே, நீ நிம்மதியாக வாழறதுக்கு என்ன எவ்வளோ பூமி வேணுமோ சொல்லு, இஷ்டப்படி வாங்கிக்கோ, உனக்கு என்ன தேவை வாங்கிக்கோ. ரொம்ப பயந்து பாவம் அப்படின்லாம் கேட்காத, பெருசாக கேளுடா, பெரிதினும் பெரிதுக்கு. இது பலிருவாச்ச. அடுத்து நம்மால் பேசணுமே குஞ்சு பைய, நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय 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 जय, जय बोलो कश्यप महर्षि की जय, जय बोलो अदिति देवी की जय, जय बोलो महाबली चक्रवर्ती की जय, जय बोलो वामन भगवान की जय, जय बोलो नर्मदा देवी की जय, जय जय. राधे कृष्णा.